ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் இறக்கமுள்ள அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்துக்கு வருவப்பா. நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க ஒவ்வொருவருக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி வேளையிலையும் சுவாமி உங்களுடைய பரிசுத்த பிரசனம் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ வல்லமை ஆசீர்வதிக்கட்டும், தேவ இரக்கம் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யாரு வாழ்க்கையில நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? 1 2 3 4 5 ஆஃப் ஆசீர்வாதங்கள் அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா யாரு அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் சொல்றார், ஒருத்தர் இல்லை, நம்ம எல்லாருமே இதை யோசிப்போம், இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஒன்றாம் நம்பர் என்னன்னா, ஒரு நல்ல துணைனா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, அது ஒன்று. நல்ல ஒய்ஃபாக இருக்கணும், வாழ்க்கையில் வந்து நல்ல ஒய்ஃபாக அமையணும், நல்ல ஹஸ்பண்டாக அமையணும், அது 1ஆம் நம்பர் ஆசீர்வாதமா. ரெண்டாவது, 2 குழந்தைங்க, அது நம்ம சொன்ன பேச்செல்லாம் அப்படியே கேட்டு செய்கிற மாதிரி, எதிர்த்து பேசாத மாதிரி 2 குழந்தைங்க. அப்புறங்க மூணாவது வந்து 3 ரூம் இருக்கிற மாதிரி வீடு. யாராவது வீட்டில் இருக்க வெளில இருந்து ஆள் வந்தாங்கன்னா தங்க வைக்கிற மாதிரி 3 ரூம் ஆச்சு இருக்கணும் அந்த வீட்டில். அந்த மாதிரி நல்ல ஒரு பெருசாக ஒரு வீடு, சூப்பராக. 4வது வந்து பார்த்தீங்கன்னா 4 சக்கரம் இருக்கிற மாதிரி என்ன வேணும்? காரு. உட்காந்து பைக்லேயே போயிட்டு இருக்குது கஷ்டமாக இருக்குல்ல, அதனால் 4 சக்கரம் இருக்கிற மாதிரி ஒரு காரு. அப்புறம் 5ஆம் நம்பரு 5 நாள் வேலை. இப்போ நம்மளுக்கு திங்கள் முதல் சனி வரை வேலை இருக்குது நிறைய பேருக்கு, இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. திங்கக்கிழமையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் தான் இருக்கணும்? வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் இருக்கணும் வேலை. சனி ஞாயிறு என்ன இருக்கணும்? லீவ் இருக்கணும். அதுக்கு அடுத்தது 6 டிஜிட்டில் சேலரி இருக்கணும். அப்புறம் 7வது, ஒரு தடவையாவது இந்தியாவை விட்டு வெளியில் போய் என்ன பண்ணிடணும்? வெளிநாட்டை போய் கண்ணிலையாவது என்ன பண்ணிடணும்? பார்த்துடணும். அதுக்கு அடுத்தது 8வது என்னன்னா 80 வருஷம் இருக்கணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? மனுஷனுடைய வாழ்க்கை 70, பலத்தின் மிகுதியால் 80. 80க்கு மேலலாம் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை, 80 வருஷம் இருந்துட்டோம்னா போதுங்க. அதுக்கப்புறம் 0 டென்ஷன். 0 டென்ஷனே நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, யாரும் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது. 0 டென்ஷன் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா 0ல இருக்கணும். நான் இரிட்டேட்டே யார்கிட்டையும் ஆகக்கூடாது. இது மாதிரி ஒரு வாழ்க்கை மட்டும் கிடைச்சிச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணிடுவோம்? நாங்கள் தாங்க இந்த உலகத்திலேயே, இந்த ஊர்லேயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரு? நாங்கள் தான் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இது இவ்வளோ நம்ம கேட்குறோம் இல்லையா? 10 விஷயம் நம்ம பார்த்தோம், இவ்வளோலாம் லைஃப்பில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் எதுக்கு கேட்குறோம்? இது எல்லாம் எதுக்கு கேட்குறோன்னா, சந்தோஷமாக இருக்கணும், ரைட்டா? இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க நீங்கள், கடையில் எங்கள் கடையிலங்க 150 பொருள் இருக்குது, 1000 பொருள் இருக்குது. அதுக்கு கடை வச்சு நடத்துறீங்க, லாபம் வரணும். என் கடையில் எவ்வளோ பொருள் இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது, என் கடைக்கு எத்தனை கஸ்டமர் வராங்கிறது முக்கியம் கிடையாது. என்ன வரணும்? லாபம் வரணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கடையோ ஒரு வேலையோ ஏதோ வச்சு பண்ணுறோம், ரைட்டா? இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று தான், நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நான் ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன்னா என்னை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மதிப்பாங்க. மதிச்சா என்ன ஆகும்? என் மனசுக்கு சந்தோஷம் வரும். அப்போ ஒரு கடை வச்சு நடத்துகிற மாதிரி நம்மளுடைய இது அக்கௌண்ட்ஸ் சொல்லுவாங்க பாட்டம் லைன், அதனுடைய விளைவு, அதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். என் லைஃப்பில் என்ன இருக்குன்னா எனக்கு சந்தோஷம் வரும். ஆனால் ரியாலிட்டி உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், இதுவும் நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன், பயங்கர அழகாக இருக்கணுங்க பையன், பயங்கர அழகாக இருக்கணுங்க பொண்ணு அப்படின்னு நினச்சி நல்லாவே அமைஞ்சிருதுன்னு வச்சுக்கோமே. அழகான ஒய்ஃபையோ அழகான மாப்பிள்ளையோ கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கணுங்கிற பட்சத்தில் சினிமாக்காரன் எவனுமே டைவர்ஸ் பண்ணக்கூடாதே. ஏன் பண்ணுறான்? கரெக்டு தானே? நம்மளோட ரொம்ப அழகாக இருக்கான், ஆம்பளையும் அழகாக தான் இருக்கிறான், அவனுக்கு வர ஒய்ஃபும் அழகாக தான் இருக்குது. அப்புறம் அவங்களுக்குள்ள பிரிவுதல் வருது. ஒரு 24 வயசு பையன்
ஐடியில் வேலை செய்கிறான். அவனுக்கு வருஷ சம்பளம் 58 லட்சமா? எவ்வளோ? 58 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு பாருங்க. மாதத்துக்கு 5 லட்ச ரூபா அப்போ அப்ராக்சிமேட்டாக. நம்ம கார் வாங்கணும்னா கடன் வாங்கி கார் வாங்கணும். இவனுக்கு 2 மாசத்துல ஒரு 10 லட்ச ரூபாய் கார் வாங்கிடலாம் இல்லையா? ஒரு 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 வருஷம் சம்பளத்தை போட்டால் ஒரு பெரிய BMW கார் வாங்கிடலாம், லக்ஸுரி கார் வாங்கிடலாம். இவன் எழுதின ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லா நியூஸ்லையும் வந்துச்சு. என்ன சொல்லியிருக்கான், எனக்கு வந்து 54 லட்ச ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன், ஆனால் ரொம்ப நான் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு என்னமோ அந்த லைஃப்பில் பிடிப்பே இல்லை, ஏன்னு தெரியல அப்படிங்கிறது எல்லா நியூஸ்லையும் வந்துச்சு. நம்ம யோசிக்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கார் வாங்கணும்னா உடனே வாங்க முடியாது. நிறைய பேர் இங்கே ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கணும், இல்லாட்டி கடன் வாங்கி வாங்கணும். எனக்கு நிறைய சம்பளம் இருந்ததுன்னா நான் எல்லாம் பண்ணி ஹாப்பியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற கூற்று உண்மையாகிற பட்சத்தில் இவன் ஏன் தனிமையாக ஃபீல் பண்ணணும்? அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம சந்தோஷமாயிருவோம்னு நினைக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வசனம் வாசிக்க கேட்போம். பிரசங்கி 2:10. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை, நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். இதில் உலக வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் கடைசி 6000 வருஷத்தில் மிக மிக செல்வந்தனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யாரு? சாலமோன் ஒரு ராஜா. அவனுடைய வசனம் சொல்லுது அவனை பற்றி, சாலமோனுடைய நாட்களில் வெள்ளி வந்து ஒரு பொருட்டாவே எண்ணப்படலை அப்படின்னு சொல்லுது. அவ்வளோ பெரிய செல்வந்தனான ஒரு மனுஷன். அவன் சொல்கிறான், என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, நான் எனக்கு மனசு என்னென்னலாம் தோணுச்சோ அதை எல்லாத்தையும் நான் செஞ்சேன். சந்தோஷம்னு நான் என்னென்ன நினச்சேனோ, என் இருதயம் சந்தோஷம் எதெல்லாம் சொன்னிச்சோ அது அத்தனையும் நான் வந்து விலக்கி வைக்கல, எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணேன். என் கைகள் செய்த சகல வேலையும் நான் பட்ட எல்லா பிரயாசங்களையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சொல்கிறான் அவன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. எல்லாம் மாயை. இதெல்லாம் என்னவா இருந்துச்சா? மாயைன்னு மட்டும் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு காலத்தில் இவனுக்கு சந்தோஷம் நினைச்சது எல்லாமே என்னவா இருக்கு? சஞ்சலமாய் இருக்கிறது. சந்தோஷமா இருந்ததுன்னு நினைச்ச விஷயம் இன்னைக்கு வேதனையா இருக்கு அப்படிங்கிறாரு. அவ்வளோ பெரிய ஒரு இது செல்வந்தன். அதுக்கப்புறம் ஒரு ரகசியத்தை சொல்றாரு, இதுதான் நீங்க வாசிக்கணும். சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சூரியனுக்கு கீழே மகிழ்ச்சிக்கான ஒரு வழி இல்லவே இல்லை அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அதனுடைய இன்னொரு அர்த்தம், அப்போ மகிழ்ச்சி எங்கேருந்து வர முடியும்னா, எங்கேருந்து தான் வர முடியும்? சூரியனுக்கு மேலே இருந்து தான் வர முடியும். அதான் அவன் சொன்ன ரகசியம். மகிழ்ச்சிக்கான வழி, சந்தோஷத்துக்கான வழி நம்ம நினைக்கிற மாதிரி பூமியில் இருக்கிற விஷயங்கள் நம்ம கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்துடாது. ஆனால் மகிழ்ச்சிக்கான வழி எங்க இருக்கு? சூரியனுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஆனால் என்னன்னு தெரியல, அதுக்கு மேலே அவரால் புரிஞ்சிக்க முடியல. பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நித்திய மகிழ்ச்சிக்கான வழியை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது என்னங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 1:1 நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது. இது எங்கே இருக்குன்னா யோவான் 1:1 இருக்கு. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை இல்லாமல் உண்டாகவில்லை. சூரியனுக்கு மேலே இருந்த தேவன் யாரு? இயேசு. இந்த இயேசு கிறிஸ்து வானத்தில் பிதாவோட ஒன்னா இருந்தாரு. உண்டாக்கப்பட்டது எல்லாம், வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இது எல்லாத்தையும் உண்டாக்குனவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான். இதைதான் பிலிப்பியர் 2:7 வாசிக்கிறோம்.
தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அவர் என்ன ஆகிறாரு? மனுஷ சாயலாகிறார். அதோட நிற்காம அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைக்கும் போது அவர்கிட்ட இருந்த பெரிய இன்ஜினியர் யாருன்னா நான் தான்றார். இது எல்லாத்தையும் படைச்சு இது எல்லாத்தையும் உருவாக்குனது யாரு அப்படின்னு சொன்னா யாரு? கிறிஸ்துவாகிய தேவகுமாரன். அதை வாசிக்க கேட்போமா? 29வது வசனத்தை, நீதிமொழிகள் 8:29. சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அப்ப இந்த மகிழ்ச்சியுடைய ஊற்று யாருக்கிட்ட தான் மகிழ்ச்சி இருந்தது? இது கிறிஸ்துவ பத்தி தான வசனம். இதுல அந்த 2வது பகுதி பார்த்தீங்கன்னா நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்தது. அவர் தான் என்னன்னா மகிழ்ச்சியினுடைய ஊற்று. அவர் எங்க இருந்தாரு? சூரியனுக்கு மேல பரலோகத்தில் இருந்தார். இவர் தான் என்னன்னா மகிழ்ச்சியின் ஊற்று. மகிழ்ச்சிக்கான அர்த்தம் யாரு? மகிழ்ச்சி யாரால தர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிறிஸ்துவால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? தர முடியும். பணம் அப்ப மகிழ்ச்சி தராதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பணம் கம்ஃபர்ட் கொடுக்கும், மாற்று கருத்தே இல்லை. கம்ஃபர்ட்னா என்ன? வசதி கொடுக்கும். அந்த வசதியின் நிமித்தம் சந்தோஷம் வருமா? அதான் கேள்வி. வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் இத்தனை உதாரணம் நான் சொன்னேன். நம்ம நினைக்கிற விஷயங்கள்னால நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷம் வருமானு கேட்டால் வரணும்னு அவசியம் இல்லை. நான் ஓஎம்ஆரில் படித்தேன். ஓஎம்ஆருங்கிறது சென்னையில் அந்த ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். பெரும்பாலான பீப்புள் காரில் போவாங்க. நிறைய பேர் காரில் போய் நான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாள் நான் வேலைக்கு போய் என்ன பண்ணோம், ஒரு காரை வாங்கி வேலைக்கு போயிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி காட்ஸ் கிரேஸில் ஒரு சூப்பர் கார், நல்ல கார், இதுக்கு முன்னாடி வச்சுருந்த காரும் சொல்கிறேன். அதை வாங்கிட்டு நானும் ஒரு நாள் வேலைக்கு போகும்போது காரில் போயிட்டேன். எப்படி இருக்கும்? அப்பா, இவ்வளோ நாள் நான் ஆசைப்பட்டது என்ன பண்ணிடுச்சு? 2 நாளைக்கு இருக்கும். அது மிஞ்சு மிஞ்சு போனால் 3 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்ன தெரியுமா தோணும்? இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நான் கார் எடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன்னு வச்சுங்க. அந்த காரை வண்டியை இறக்கணும். ஃபஸ்ட்டு வீட்டில் ஏற்றி நிற்குமா, அதை இறக்கணும். அப்புறம் துடைக்கணும். மண் இருக்கும், துடைக்கணும். அதை நான் ஓட்டணும். அதுக்கு போய் நான் பார்க்கிங் கண்டுபிடிச்சி நிப்பாட்டணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் இதில் போகிறது ஈஸி. பைக்கு ரொம்ப ஈஸி. அதனால் எடுக்கணும்னே தோணாது. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்தில் இது வந்ததுன்னா என் மனசு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினச்சேன். வந்துச்சு. வசதி கொடுத்துச்சான்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லலை. காருங்கிறது பைக்கோட வசதி தான், இல்லைன்னு நான் சொல்லலை. மகிழ்ச்சி கொடுத்துச்சா? 2 நாள் கொடுத்துச்சு. 3வது நாள் அது ஆமாம் காரா, அவ்வளோதான். அப்போ மகிழ்ச்சிக்கான வழி நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் என் வாழ்க்கையில் கிடச்சிட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறோம். ஆனால் அதுதான் உண்மை இல்லை. அதுக்கு தான் இவ்வளோ கதையை நான் சொல்கிறேன். பணம் வசதியை கொடுக்கும், மரியாதையை கூட கொடுக்கும். மன மகிழ்ச்சியை கொடுக்குமான்னு கேட்டால் அது கட்டாயமாக கொடுக்க முடியாது. இப்போ மகிழ்ச்சிக்கான வழியை ஆண்டவர் மனுஷனா சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வசனத்தின்படி நீதிமொழிகள் 8:29 படி நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்தது. மன மகிழ்ச்சி யாருக்கிட்ட தான் இப்போ ஃபஸ்ட்டு இருந்துச்சு? இயேசு கிட்ட தான் மன மகிழ்ச்சிங்கிறது முத இந்த பூமியெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அவர் தான் மகிழ்ச்சிக்கான ஊற்று. அவர் தான் இந்த மகிழ்ச்சினா என்னங்கிறதே மனுஷங்களுக்கு சொல்லி கொடுத்து மகிழ்ச்சியை, அதாவது சந்தோஷம்னா என்னங்கிறதெல்லாம் கொடுக்க முடியுங்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவாகிய இயேசு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து பேசின மிகப்பெரிய மெசேஜ், மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து பேசின இல்லாட்டி அவர் செஞ்ச அற்புதம்னு வச்சுக்கோமே, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா மிகப்பெரியதான விஷயம் அப்படின்னு கேட்டால் எதை சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே என்ன பண்ணுச்சு? பிசாசு பார்த்த உடனே ஓடுனுச்சு. அவங்க ஊரில் இருக்கவங்க சொன்னாங்க, இவர் மாதிரி ஒரு ஆளை இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணதில்ல, இஸ்ரவேல் வரலாற்றிலே பார்த்ததில்ல. பேய சொன்னால் ஓடுது. கடலை காமிச்சு வாயமுடு அப்படின்ட்டு சொன்னார்னா கடல் என்ன பண்ணுச்சு?
அமைதியாச்சு. இதெல்லாம் பெரிய பெரிய ஆண்டவர் பண்ண அற்புதங்கள் இல்லைன்னு நான் சொல்லலை. குஷ்டரோகி 10 பேர் வந்தாங்க, 10 பேர் என்ன பண்ணிட்டாரு? சரியாயிரும்பா போ அப்படின்னாரு, சரியாயிருச்சு. ரைட்டா? அவர் பண்ணாத அற்புதமே இல்லை. லாசரு செத்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அந்த பாடியை பார்த்து வெளியே வாப்பா அப்படின்னாரு, வந்துட்டான் இல்லை. இதெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவர் பண்ணது. ஆனால் பைபிள்லேயே மிகப்பெரிய மெசேஜ் ஆண்டவர் பேசுனது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் மலை பிரசங்கம். நான் ஏன் இதை முக்கியமான பிரசங்கம் நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். எடுத்து வாசிங்க, மத்தேயு 5:2. அப்பொழுது இயேசு தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், போதும் போதும். அப்பொழுது இயேசு வாயை திறந்து, இப்படி வாயை திறந்துன்னு போட்டிருக்க ஒரே ஒரு இடம் இதோட இடம் மட்டும்தான். பைபிளில் எங்கேயுமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு எங்கேயுமே போடல. நானும் ஓரளவுக்கு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ மீதி இடத்துலலாம் வாயை திறக்காம பேசினார் அவரு அப்படின்னு கேட்டால் அது இல்லை. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருந்தா அவர் வாயை திறந்துங்கிற வார்த்தையும் சேர்த்து ஆண்டவர் எழுதியிருப்பார். நான் சொல்றது புரியுதா? பைபிளில் எங்கேயுமே அவர் வாயை திறந்தா எப்பவும் பேசுவார், இல்லைன்னு இல்லை. ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற காரணத்துக்காக இயேசு தன் வாயை திறந்து இந்த உபதேசத்தை சொன்னாருன்னு போட்டிருக்கு. இது மாதிரி வேற எங்கேயும் போடல. இதுக்கு நிகரான ஒரு உபதேசம் புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் பெரும்பாலான நேரத்தில் நம்ம விட்டுருவோம். நம்ம ஒரு ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் வந்து கடைசி காலத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார், கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும்னு சொன்னார், அழிவெல்லாம் வரும்னு சொன்னார். இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இது கொடுக்க மாட்டோம். இதனுடைய முக்கியத்துவம் நிறைய கிறிஸ்தவர்களுக்குமே தெரியல. எனக்குமே ரொம்ப காலம் தெரியல. சமீப சில வருஷங்களில் தான் ஆண்டவர் சொல்லி எனக்கு புரிய வச்சாரு, இதற்கு நிகரான ஒரு உபதேசம் புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே இல்லை. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. கிறிஸ்தவனையும் மீதி பேரையும் வேறு பிடிக்கிறதான ஒரு அடிப்படை இதுதான். மத்தேயு 5:3 ஒரு 2-3 வசனம் வாசிக்க கேட்போமா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இது பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்புறம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். இதை திரும்ப கவனிச்சுக்கோங்க, பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுல பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் தமிழ் எழுதியிருக்கு இல்லையா, இங்கிலீஷ்ல பிளஸட்னு போட்டிருக்கும். அதுக்கு இன்னொடைய அர்த்தம் மகிழ்ச்சியானவர்கள். நீங்க எப்படி புரிஞ்சுக்கங்க, ஒரு பைபிள் இப்படி தான் போட்டிருக்கு. யாரு மகிழ்ச்சியானவர்கள்னா அந்த பாக்கியவான்கள்ங்கிற போட்டிருக்க வசனத்தை எடுத்து அந்த வார்த்தையை எடுத்துட்டு மகிழ்ச்சியானவர்கள் நீங்க போட்டுக்கங்க, சரியா? இப்ப வாசிக்க ஏற்போமா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் மகிழ்ச்சியானவர்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் மகிழ்ச்சியானவர்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் மகிழ்ச்சியானவர்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். புத்திரர் போதும், இப்படி நீங்க மாத்திக்கங்க. அதுதான் அதுக்கு கரெக்டான அர்த்தம். பாக்கியவான் போட்டிருக்க வசனங்கள் அந்த வார்த்தைக்கு பதிலாக மகிழ்ச்சியானவர்கள் மாத்திக்கங்க. அவர் சொன்ன மொத்த வார்த்தையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருப்பாரு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கணும்னா அவன் என்ன பண்ணுங்கிறது தான் மொத்தமும் சொல்லியிருப்பாரு. வேற ஒண்ணுமே அவர் சொல்லலை. இயேசு கிறிஸ்து பேசின இந்த மலை பிரசங்கத்துடைய அடிப்படை இதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ நான் எதுக்கு சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் யோசிங்க. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஆரம்பத்தில் இதெல்லாம் இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஆனால் கிடைக்காது. மகிழ்ச்சி இருக்கணும்னா அதுக்கு வழியை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு தான் ஆண்டவர் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சார். இதுதான் அவர் சொன்ன மிகப்பெரிய ரகசியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கணுமா, இதை செய், உனக்கு 200% மகிழ்ச்சி வரும்னார். நம்ம உலகத்தில் பண்ற அத்தனை விஷயத்துக்குமே அடிப்படை காரணம், அடிப்படை மோட்டிவ், அடிப்படை நோக்கம் என்னவா இருக்குன்னா, என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும். அதுக்கு தான் நான் எல்லாம் வேணும்னு நான் கேட்குறேன்.
பெருசாக எனக்கு எல்லா வசதி இருக்கணும் நான் கேட்கறதுக்கு காரணம் எனக்கு மகிழ்ச்சி இருக்கணும். நல்ல ஒய்ஃப் வரணும், நல்ல ஹஸ்பண்ட் வரணும்னு நான் கேட்குறேன், மகிழ்ச்சி இருக்கணும். நல்ல குழந்தைங்க இருக்கணும்னு நான் கேட்குறேன், மகிழ்ச்சி இருக்கணும். நல்ல ஒரு வேலை இருக்கணும்னு கேட்குறேன், மகிழ்ச்சி இருக்கணும். அடிப்படை நோக்கம் நல்ல வாழ்க்கை ரொம்ப காலம் இருக்கணும்னு நினைக்கிறேன், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையினுடைய ஒரு மனுஷனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற அத்தனைக்கும் மகிழ்ச்சியை நோக்கி தான் நம்ம பண்ணணும்னு நினைப்போமே ஒழிய மனசு சஞ்சலப்படணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்யவே மாட்டோம். அதுக்கு உலகம் சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்ப, இதெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடச்சிருச்சுன்னா உன் மனசில் சந்தோஷம் இருக்கும், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் யாரோ உனக்கு தந்துட்டாங்கன்னா அவரை நீ தெய்வமாக கும்பிடலாம் அப்படின்னு தான் உலகம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் தர முடியாதுங்கிறது இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது, சில பேருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. இதுக்கு அடிப்படையான மெசேஜை, அடிப்படையான ஃபார்முலாவை இயேசு கிறிஸ்து வாயை திறந்து சொல்கிறார். ஏன்னா நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்தது. மகிழ்ச்சியுடைய ஊற்று யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவாகிய தேவன். அதை தான் சாலமன் சொல்கிறாரு, வானத்திற்கு கீழே, இந்த சூரியனுக்கு கீழே ஒரு பலனும் என்ன இல்லை. அவன் சொல்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், இந்த வானத்துக்கு கீழே, இந்த சூரியனுக்கு கீழே மகிழ்ச்சிக்கான வழி என்பதே, நித்திய மகிழ்ச்சிக்கான வழி என்பதே இல்லை. அதுக்கு மேலே தான் அப்போ அதுக்கு வழி இருக்கு. அந்த வழியை கற்றுக் கொடுக்க தான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மனுஷனா நம்மளை மாதிரி சாதாரணமாக பிறந்து வாயை திறந்து ஒரு செய்தியை சொல்கிறார். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணது இல்லைன்னா, முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படித்ததும் இல்லை, அதை நிறைய பேர் ஏற்றுக்கிட்டதும் இல்லை. இதை ஏற்றுக்காத வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது, மகிழ்ச்சியாக இருக்காது. பணம் வரும், பணம் வரலாம், வந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் என்ன இருக்காது, ஒரு உண்மையான மகிழ்ச்சி இருக்காது. இதை நான் பேசுகிறேன்னா ஏதோ நான் படிச்சுட்டு வந்து பேசலை, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு, மினிமம் 10 வருஷம் ஆச்சு இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். நான் பேசுகிறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டோ இல்லாட்டி யாரோ சொன்ன செய்தியை கேட்டோ உங்ககிட்ட கதை சொல்ல. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் 200% சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். பணம் வருதோ வரலையோ என்ன இருக்கும், சரியா? இப்போ ஆண்டவர் வாயை திறந்து பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு அவர் பேசுனது இதுதான் மனுஷ பிரச்சனையோடைய அடிப்படையே. அதுதான் ஃபஸ்ட்டு பேசுனது. அவர் என்ன பேசுகிறாரு வாசி கேட்போம். 5:3, மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமைனா என்னங்க? இதை கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஆவியில் பெருமை இல்லாதவர்கள் பாக்கியவான்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஆவியில் பெருமை இல்லாதவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சரி, இதை ஏன் வார்த்தையா சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? பரலோகத்தை ஒருத்தர் இழந்தார். யார் அது? லூசிஃபர் இழந்தான். ஏன் இழந்தான்? இந்த லூசிஃபரை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 28:12. மனுப்புத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். சரி, இது தமிழில் இப்படி போட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூ வேர் அ சீல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் தமிழில் போட்டிருக்கு. இங்கிலீஷில் யூ வேர் அ சீல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன்னா என்ன? இவர் பெர்ஃபெக்டான ஆளுங்க அப்படின்னு என்ன? குறையே இல்லாத ஆளு, பெர்ஃபெக்டான ஆளு. இவருக்கு ஈக்குவலாக ஒரு பெர்ஃபெக்டான ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா இவரை நம்ம யாரை சொல்லுவோம் பார்த்து? குறைவே இல்லாத ஒரு ஆளை சொல்லுவோம். மொத்த பைபிள்லையும் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பெர்ஃபெக்ட்னு போட்ட ஒரே ஆள் யார் தெரியுமா? இவன் தான். வேற யாருக்குமே பெர்ஃபெக்ட்னு போடல. கடவுளை விட்டுருங்க, தேவன் பெர்ஃபெக்ட் அதுக்குள்ளலாம் வரமாட்டார், அதுக்கு அப்பாற்பட்டவர் அவர்.
படைப்புலையே படைத்த மனுஷனாகட்டும், தேவதூதர்களாகட்டும், இல்லாட்டி இந்த பூமி ஆகட்டும், வானமாகட்டும், சூரியன் சந்திரன் ஆகட்டும், இந்த மொத்த பைபிள்லையும் பெர்ஃபெக்ட்னு போட்டிருக்க ஒரே ஒரு ஆள் யாருன்னா இந்த லூசிஃபர் தான். அப்பேற்பட்ட ஆள் அவன். அவனுக்கு ஈக்குவலாக ஒரு படைப்பே கடவுள் செஞ்சதே கிடையாது. ஒரு 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 ஜீவராசி ஆகட்டும், இல்லாட்டி ஒரு பொருளாகட்டும், இப்படி ஒரு ஆளை ஆண்டவர் படைச்சதே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஆள் இவன் பரலோகத்தை இழந்தான். எப்படி இழந்தான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துக்குங்க. ஏசாயா 14:13 இருக்கு. அவனுடைய பெருமை நிமித்தம் தான் அவன் பரலோகத்தை இழக்கிறான். எது நிமித்தம் இழந்தான்? பெருமை நிமித்தம் தான் இழந்தான். இதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே, எப்பா உன்ன மாதிரி சாதாரண மனுஷன் இழக்கல. யார்? நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் அவன் கிடையாது. படைப்புலையே உன்னதமான படைப்பு அவன் தான். அவன் பெருமை நிமித்தம் தான் இழந்தான். நீ பரலோகத்துக்கு வந்து சேரணும்னா ஆவியில் என்ன இருக்கணும்? எளிமை இருக்கணும், இல்லாட்டி பெருமை இல்லாமல் இருக்கணும். அதனோட வார்த்தை ரெண்டும் சேம் தான். சிம்பிளாக நான் சொல்கிறேன், எளிமை இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு அர்த்தம் ஆவியில் பெருமை இல்லாமல் இருக்கணும். சரியா? இந்த பெருமைங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் முக்கால்வாசி பிரச்சனை காரணமாக இருக்கும். இந்த பூமியில் நடந்த 2வது பாவம் எது? மொதல் பாவம் கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆண்டவர் வெளில அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் நடந்தது காயின் வந்து ஆபேல் என்ன பண்ணிட்டான்? ஏன் பண்ணான்? கோபம் வந்துச்சு பண்ணான்னு நம்ம சொல்லுவோம். கோபங்கிறது வெளிப்பாடு, வெளியில் நடந்த விஷயம். உள்ள ஆழத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை? ஏன் பலியை ஆண்டவர் என்ன பண்ணல? ஏற்றுக்கல. அவன் பலி எப்படி ஏற்றுக்க போச்சு? இதுக்கு அடிப்படை என்ன? பெருமை. இவனுக்கு ஆவியில் எளிமை மட்டும் இருந்துச்சு. சரி, என் பலி ஏற்றுக்கல, அட்லீஸ்ட் என்னோட சகோதரன் பலியாச்சும் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு இவன் நினச்சிருக்கலாம். எளிமை இருந்ததுன்னா நினச்சிருப்பான். ஆனால் அந்த எளிமை இல்லாமல் பெருமை இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அது எப்படிங்க, நான் தான் மூத்தவன், நான் தான் அவனுக்கு உயர்ந்தவன், என் பலியை அவர் ஏற்றுக்கல, என் பலியை ஏற்றுக்காது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு அடுத்தவன் அவன், எனக்கு அடுத்தவன் சகோதர சின்ன பையன் தானே அவன். என்னோட சகோதரனோட பலியை ஏற்றுக்கிட்டாரே, எப்படி ஏற்றுக்க போச்சு? ஆண்டவரை போய் ஏதாவது பண்ண முடியுமா? சட்டையை பிடிக்க முடியுமா? அவரை போய் பிடிக்க முடிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? முயற்சி பண்ணியிருப்பான். எப்படி நீங்கள் ஏற்றுக்க போச்சு? அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது இவனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு, போட்டே தள்ளிட்டான் ஒரு சகோதரனை. இதுக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவம்னு நீங்கள் நினைப்பீங்க. அடிப்படை கோபம் கிடையாது. கோபம் வந்து விளைவு. அதனுடைய ஆதாரம், அதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியில் எளிமை இல்லை, அதுக்கு பதில் என்ன இருந்துச்சு? பெருமை இருந்துச்சு, வெறுப்பு இருக்கும். இப்போ சில பேர் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, வெறுப்பு வந்துடும். அது சில நேரம் சில நியாயமான காரணத்துலேயும் வருது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பல நேரத்தில் என்ன தெரியுமா அடிப்படை காரணமாக இருக்கும்? பல பேருடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களில் ஒன்று அந்த வெறுப்பு வரும். வெறுப்புக்கு காரணம் என்ன நான் சொல்கிறேன். என்ன யோசனை வரும்னா, நம்மளுக்கு ஏற்ற ஆள் இல்லையோ இவ, இல்லாட்டி நம்மளுக்கு ஏற்ற ஆள் இல்லையோ இவன் அப்படின்னு யோசனை வரும். இது வெளிப்பாடு. இதை நீங்கள் ஆழமாக தோண்டி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். ஏன் அது வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் பெட்டர், நான் யாரு? பெட்டர். எனக்கு வந்த ஆள் என்னது? அவ்வளோ பெட்டர் கிடையாது. அடுத்தது வெறுப்பு வரும். ஆனால் நான் இவ்வளோ பெரிய ஆள், எனக்கு இது இல்லைன்னு, எனக்கு ஒப்புமையா, எனக்கு ஒப்பான ஆள் இவ இல்லைன்னு யோசிக்க தோன்றது யார் தெரியுமா? பெருமை தான் இருக்கும். இந்த பெருமை தான் வேற வேற விதமாக வெளிப்படும். புரியுதா? இப்போ கரண்ட் இருக்கு, கரண்ட்டுடைய வெளிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வீடியோவாக தெரியுது, இங்கே லைட்டாக தெரியுது, இங்கே ஃபேன் வந்து ஓடுற மோட்டராக தெரியுது, சுற்றுது, இங்கே சவுண்டாக கேட்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டுடைய, இது எல்லாத்தையும் இயக்கிறது என்னது தான்? கரண்ட்டு தான். கரண்ட் எதுவும் மாற்றமாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அதை உபயோகிக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, கோவங்கிறது லைட்டு மாதிரி. ஆனால் உள்ளே இயக்கிறது என்ன தெரியுமா இருக்கும்? பெருமையாக தான் இருக்கும். வெறுப்பு, கசப்பு வருது பார்த்தீங்களா?
நான் ஒரு லெவலுங்க, எனக்கு ஈக்குவலாக என் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லை அப்படின்னா என்ன அதுக்கு காரணம்? பெருமை இருக்கிறதுனால நீ பெரிய ஆளுன்னு நினைக்கிற. உனக்கு ஈக்குவலாக உன் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லைன்னு நீ நினைக்கிற. அதனோட வெளிப்பாடு என்னவா வருதுன்னா வெறுப்பா வெளிப்படுது. அதுக்கடுத்து அரகன்ஸ். அரகன்ஸ்னா என்ன? திமிரு பிடிச்சி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமே. இல்லை எல்லாம் அப்படி தான் இருக்கும். அது இங்கே தான் வந்து உட்காந்துருக்கும். சர்ச்சுக்குள்ளே எப்படி இருக்கும் அது? இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைகிட்ட, அது என்ன பண்ணுது? நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? நான் என்ன பண்ணியிருக்கேன்? இவ்வளோ படிச்சிருக்கேன். அப்பா எவ்வளோ படிச்சிருக்காரு? இவ்வளோ படிச்சிருக்காரு. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? அரகன்ஸுங்கிறது, திமிருங்கிறது வெளிப்பாடு. அதனுடைய அஸ்திபாரம் பார்த்தீங்கன்னா பெருமையாக தான் இருக்கும். எனக்கு அதிகமாக தெரியும், உனக்கு தெரியாது, அதனால நான் சொல்கிறது நீ கேளுங்கும். கரெக்டா? இதனுடைய அஸ்திபாரம் என்னது? பெருமை. கரெக்டா? இன்னும் பாருங்க, என்வின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்வினா என்னது? நான் வெஜிடேரியன்ல இஎன்விஒய். என்வினா பொறாமை. கரெக்ட், பொறாமை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊரில் இருக்கீங்க, உங்கள் பிள்ளை வந்து நல்லா படிக்கலை. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க பிள்ளை என்ன பண்ணிருச்சு? நல்லா படித்து பெரிய இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆயிடுச்சு. ரைட்டா? நீங்கள் வந்து ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வரீங்க. நீங்களும் சாதாரணமாக வந்தீங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனும் சாதாரணமாக வந்தான். அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டா, நீங்கள் ஆகலை. என்ன மனசு யோசிக்கும்? என் பிள்ளையும் படிச்சிச்சு, நானும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் என் பிள்ளைய அனுப்பிச்சேன், பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளையும் அதே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அனுப்பிச்சான், அது மாதத்துக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபாய் வாங்குது சம்பளம், ஏன் பிள்ளை வாங்கலை. இப்போ என்ன வரும் உங்களுக்கு? பொறாமை வருமா? அது ஏன் வருது? இது மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா பொறாமன்னு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆழத்தில் பார்த்தீங்கன்னா தான் புரியும். நான் இந்த மாதிரி தான் இருந்திருக்க வேண்டிய ஆள், நான் என்ன பண்ணல, இந்த லெவலில் இல்லை. இவன் இங்கே இருக்க வேண்டிய ஆள், இல்லாட்டி இங்கே இருக்க வேண்டிய ஆள். அவன் எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். அது எப்படிங்க இருக்க போச்சு? நானும் ஒன்று ஒன்றா இப்படி தானே இருந்தோம். அவன் இங்கே இருக்கான், நான் இங்கே தான் இருக்கேன். நானும் இவனும் ஒன்றா தானே வந்தோம். இதே ஊருக்கு நானும் ஒன்றா தானே வந்தேன். இவன் பிள்ளைய அனுப்புகிற ஸ்கூலுக்கு தானே நானும் அனுப்பிச்சேன். இதுக்கு அடிப்படை பார்த்தீங்கன்னா பெருமையாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், உங்கள் இருதயத்தில் பெருமை இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு அறிகுறி, ஒரு டெஸ்ட்டு. அடுத்து நான் உயர்ந்தா உங்களுக்கு பெறாமல் வந்துச்சுன்னா உங்க கண்டிப்பாக நம்ம இருதயத்தில் பெருமை இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது செல்ஃப் பிட்டி. செல்ஃப் பிட்டின்னா என்னன்னா சுய பரிதாபம். என்னை விட மோசமான வாழ்க்கை வாழ்றவன் என்ன பண்றான்? நல்லா இருக்கான். இவனை விட நான் நல்ல மனுஷங்க வாழ்க்கையில், ஆனால் என்னை விட இவன் நல்லா இருக்கானே. தகுதி எப்படி பார்த்தீங்கன்னா நல்லவனா கெட்டவனான்னு பார்த்தா இவனை விட நான் ரொம்ப நல்லவன். ஏன்? நான் என்ன பண்ணுறதில்ல, தண்ணி அடிக்க மாட்டேன், திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். என்னை விட இவன் மோசமான ஆள், ஆனால் இவன் வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என் வாழ்க்கை என்ன இல்லை? நல்லா இல்லை. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? பார்த்தீங்களா, ஆண்டவர் பாருங்க, அவனாலாம் நல்லா வச்சிருக்காருங்க. இதுதான் தற்பரிதாபத்தினுடைய ஆரம்பம். யாரு சொன்னா? நம்மளை விட காசால இருக்கிறவன் நிறைய பேர் நல்லவங்க. ரோடா திரியாம பாருங்க, காசால இருக்கவன் சண்டை போட்டுட்டு, யுக்ரைன்ல சண்டை போட்டு திரியாம பாருங்க. எனக்கு இவர் சொன்னார், பிரதர் எம்டி ஜெகன் சொன்னார். அவர் வந்து இங்கிலாண்டில் இருக்கும்போது அவர் பக்கத்தில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து இலங்கை அகதிகள், அவங்களாம் பயங்கர கொடூரமாக இருப்பாங்களாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை கேட்டால், நாங்கள் ஓடிட்டே வந்துட்டு இருந்தேன் பிரதர், பின்னாடி இருந்து சுட்டானா என்னுடைய தம்பியை கொலை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, நான் மட்டும் ஓடி கண்டெய்னருக்குள்ளே உட்காந்து, என் குடும்பம் என்ன ஆச்சு தெரியாது, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு தெரியாது, அப்பாவுக்கு என்ன ஆச்சு தெரியாது, அவங்க இருக்காங்களா இல்லையா தெரியாது. நம்மளோட இவன் எல்லாம் ரொம்ப நல்லவன் அப்படி கணக்கு போட்டா நம்ம இங்கே உட்கார முடியாது, நம்ம கிட்ட ரோட்டை தான் தெரியணும். இன்னைக்கு உலகத்தில் துன்பப்படுறவங்க எல்லாரும் நம்மளோட மோசம் அதனால துன்பப்படுறான்னு கிடையாது. நம்மளோட நல்லவன் நிறைய பேர் அங்கே இருக்கான்.
இருந்தாலும் கிருபை நிமித்தம் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்காரு ஒரு இடத்துல. இந்த யோசனை உங்களுக்கு வராது. எப்போ வராது? பெருமை இருந்துச்சுன்னா வராது. சுய பரிதாபம் தான் வரும். சுய பரிதாபம் வந்து பெருமையினுடைய வெளிப்பாடு. உங்கள்கிட்ட பெருமை இருந்துச்சுன்னா சுய பரிதாபம் வரும். நீங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்குவீங்க. தாழ்மை மாதிரி சில நேரம் தெரியும். ஆனா நல்ல ஆழமா நம்ம பார்த்தோம்னா தான் தெரியும் சுய பரிதாபமும் பெருமையினுடைய வெளிப்பாடு தான். முகமூடி போட்டுட்டு சில நேரம் பெருமை வரும். முகமூடி போட்ட பெருமைன்னு இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மைனா என்ன? நான் ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட இருக்குதுல எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இது தாழ்மை மாதிரி தெரியும். தாழ்வு மனப்பான்மை கொல்லும். ஒரு மனுஷனோட உயிரே எடுத்துரும். அவ்வளோ ஒரு பிசாசுகிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம் தான் தாழ்வு மனப்பான்மைங்கிறது. இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க, எல்லாம் டிப்டாப்பாக இருக்காங்க, இல்லாட்டி நம்மளோட எல்லாம் பெரிய படித்தவங்க பணக்காரங்களாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் உட்காரணும்னு நம்மளுக்கு தோணாது. பார்த்துருக்கீங்களா? தாழ்வு மனப்பான்மைனா என்னென்னா, மதிக்கிறத நான் சொல்லலை. தாழ்வு மனப்பான்மைனா என்னென்னா, நம்மளுக்கு அறியாமலே நான் ஒன்றும் இல்லைங்க, நான் வேஸ்ட்டு, நான் குப்பையாக தான் இருந்தோம். அந்த குப்பையை மீட்டெடுக்கிறதுக்கு யார் வந்தா? தேவனே மனுஷனாக வந்தார். அப்புறம் எப்படி நம்ம குப்பையாக இருக்க முடியும்? தாழ்வு மனப்பான்மை தாழ்மை மாதிரி தெரியும், ஆனால் ஒரு மனுஷனோட உயிரை கூட அதை எடுத்துரும். இப்போ எஸ்பெஷலி குறிப்பாக அந்த சின்ன வயசு ஒரு 25 வயசு கீழே இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேனே. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, சரியா? நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இல்லை. எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் என்னைய மாதிரி இருக்கீங்க. வயிறுலாம் 6 பேக் இல்லாமல் அது பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோமே. என்ன யோசனை வரும்? அதுவும் கோயெடு ஸ்கூல்னு வச்சுக்குவோம். பொம்பளை பசங்களும் இருப்பாங்க, ஆம்பளை பசங்களும் இருப்பாங்க. ஏதோ ஒரு பையனோ பொண்ணோ கிளாஸ்குள்ளே போது அசிங்கமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி இல்லாமல் என்னைய மாதிரி இருக்கீங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அவ்வளோ அழகாக இல்லாமல் வச்சுக்குவோம். என்ன தோணுவோம்? கிளாஸ்குள்ளே போகிறேன், ஸ்கூலுக்குள்ளே போகிறேன், நான் மீதி பேர் அளவுக்கு அழகா இல்லை, அவன் என்ன நினைப்பானோ? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் நினைக்கிறது பிரச்சனை கிடையாது. அவன் நினைப்பான், நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. என்னை எல்லாரும் நல்லா நினைக்கணும், என்னை எல்லாரும் கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அது எதனால் வருது? பெருமையினால தான் வருது. என்னை ஆனந்தூரில் உட்கார வச்சிருக்காருன்னா இதுதான் பெஸ்ட் பிளேஸ்ன்னு அவர் நினைக்கிறார். எனக்கு நான் ஏன் மும்பைக்கு போகணும், நான் ஏன் டெல்லிக்கு போகணும், எனக்கு இவ்வளோ படிச்சிருந்தா போதும்னு அவர் நினைக்கிறாரு. போதும் எனக்கு அது, நான் ஏன் டாக்டர் ஆகணும், நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னா இவ்வளோ எனக்கு போதும்னு அவர் நினைக்கிறாரு. நான் நினைக்கல, அவர் நினைக்கிறாரு அது எனக்கு போதும். காசு இருந்தால் வாங்க முடியலையா, அந்த பொருள் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறாரு. எனக்கு எதுக்கு அந்த பொருள்? அதை நான் என்னத்துக்கு இஎம்ஐ போட்டு வாங்கி நான் வச்சுட்டு கடனை கட்டிட்டு இருக்கணும்? இதை எல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் வாயை திறந்து என்ன ஃபர்ஸ்ட் சொல்றாரு? ஆவியில் பெருமை இல்லாதவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு. இது எல்லாம் அவன் மண்டைக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்க, நான் சொன்னது எல்லாம் கசப்பு வெறுப்பு எல்லா கருமமும் மண்டைக்குள்ள இருந்துச்சுன்னா சந்தோஷங்கிறது இருக்கவே இருக்காது. இது எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா 200% அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். தேடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு நினச்சினா நீ போன பிறகு தான் உனக்கு தெரியும் அதில் பெருசாக சந்தோஷம் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தோணும் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகலாமோ, அப்போ அங்கே போனால் தான் உனக்கு அடுத்தது தோணும், இல்லை எனக்கு இங்கே சந்தோஷம் இல்லை, அதுக்கு அடுத்த லெவலுக்கு போனால் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இது எங்கே போனாலும் என்ன பண்ணாது? சந்தோஷம் கிடைக்கவே கிடையாது. ஏன்னா சூரியனுக்கு கீழே என்ன இல்லை? மகிழ்ச்சிக்கான வழி என்பது இல்லை. சூரியனுக்கு மேலே தான் அது இருந்துச்சு. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் தேவன் மனுஷனா வந்து தன்னுடைய வாயை திறந்து பேசினாருண்டு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சுதந்திரிப்பார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அவங்களோட லைஃபே என்னவா இருக்கும்?
பரலோகம் மாதிரி இருக்கும். பரலோகத்தில் இருக்க சந்தோஷம் இவங்களுக்கு என்ன இருக்கும்? பூமியிலே இருக்கும். அற்புதம் நடந்தாதான் இது நடக்கணும்னு அவசியம் இல்லை. அற்புதம் நடக்குதோ இல்லையோ, நீங்க யோசிச்சு பாருங்க. 10 குஷ்ரோகி தேவனை பார்க்க வந்தான். எத்தனை பேர் வந்தான்? 10 பேர் வந்தாங்க. 10 பேர் என்ன பண்ணிட்டாரு? 10 பேர் என்ன நினைப்புல வந்திருப்பான்? எனக்கு மட்டும் சரியாயிருச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன்? ஊரு பூரா போய் என்ன சொல்லியிருப்பேன்? இந்த ஆண்டவர் தான். அவன் ஊரு பூரா சொல்றது கூட விட்டுருங்க, திரும்ப கூட வந்து சொல்லலையேங்க. திரும்ப கூட வந்து சொல்லலையே. ஏன்? அவனுக்கு சோகம் கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம். சோகம் கிடைச்சிட்டா சந்தோஷம் நினைச்சான். சோகம் கிடைச்ச உடனே பெருசா அவனுக்கு சந்தோஷமா இல்லை. அதனாலதான் நன்றி கூட அவனை சொல்ல. ஒரே ஒருத்தன் சொன்னான். நம்ம என்ன நினைப்போம்? என் வாழ்க்கையில் இந்த இதை மட்டும் ஆண்டவர் பண்ணிடட்டுங்க, எனக்கு ஒரு வேலை மட்டும் கொடுத்துடட்டும், ஆண்டவருக்கு நான் எப்படி இருப்பேன்? ஃபஸ்ட்டு 9:45 நான் என்ன பண்ணிடுவேன்? சர்ச்சுக்கு வந்துடுவேன் நினைப்போம். வேலையும் கிடச்சிரும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? 4 நாள் வந்துடுவோம். ஏன்னா சத்தியம் பண்ணியிருக்கோம்ல, பார்த்தீங்களா சாமி 9:45 கரெக்டாக வந்து உட்காந்துட்டேன்னா 4 நாள் உனக்கு சந்தோஷம் இருக்கும். 45 நாள் கழிச்சு பக்கத்தில் இருக்கவனை பார்ப்பேன், இவன் நம்மளோட ஜாஸ்தியாக வாங்குறானோ, நம்மளோட நல்ல வேலையில் இருக்கானோ அப்படின்னு மனசு யோசிக்கும். அதுக்கப்புறம் இந்த இந்த சந்தோஷம் என்ன பண்ணிடும்? போயிடும். அவ்வளோதான். இன்னொரு பெருமை இருக்கு. அதுதான் என்னன்னா ஆவிக்குரிய பெருமை. அதே ஆவிக்குரிய பெருமைனா, நீங்க முத வந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுங்க. இங்க வந்த ஊழியக்காரர் என்ன சொல்லி கொடுத்துருப்பாரு உங்களுக்கு? ஊழியக்காரர் நானும் அதான் சொல்றேன். ஃபாஸ்டிங் இருந்து என்ன பண்ணுங்க? நீங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க? பல்ல கடிச்சிக்கிட்டு ஃபாஸ்டிங் இருப்பீங்க. ஃபாஸ்டிங்னா உபவாசம், சாப்பிடாம இருந்திருப்பீங்க. இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான். எங்க பண்ணிட்டேன்? உபவாசம் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பண்ணியிருக்கேங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்? உபவாசம் பண்ணி நான் எனக்கு மட்டும் ஜெபிக்கல. யாருக்கு ஜெபிச்சிருக்கேன்? பூமிக்கே ஜெபிச்சிருக்கேன். எதுக்கு? சண்டையெல்லாம் நிற்கணும். எங்க? உக்ரைனில் சண்டை நிற்கணும், மணிப்பூரில் கலவரம் நிற்கணும், இந்த பூமி வெப்பமாகிட்டு இருக்குதான், அதெல்லாம் நிற்கணும்னு நான் என்ன பண்ணியிருக்கேன்? 5 மணி வரைக்கும் ஜோம் பண்ணியிருக்கேன். வந்துருச்சா? என்ன வந்துருச்சு? வந்துருச்சா? இதுதான் ஆவிக்குரிய பெருமைங்கிறது. இது பெருமைன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பான்? கடவுளுடைய சீட்டை நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 4 கால் இருந்தால் தான் நல்லா உட்கார முடியும். அவரு இந்த ஒத்த கால் யாரு? யாரு? நான் தான். நான் வேலை இங்கே செய்யலைன்னா என்ன பண்ண முடியாது காடால. அப்படித்தான் யார் யோசிச்சா? நம்ம மாதிரி ஆள் யோசிக்கல. எலியா யோசிச்சாரு. எலியா என்ன சொன்னாரு? பாருங்க சாமி, உங்களுக்காண்டி வாழ்ற ஒரே ஆளு இந்த பூமியிலேயே நான் தான். அவர் சொன்னாரு, இப்பாட்டு நீ இல்லடா 7000 பேரை நான் உட்கார வச்சிருக்கேன், நீ இல்லைன்னா 7000ல் ஒருத்தனை வச்சு என்னால் செய்ய முடியும். அதான் அதுக்கு அர்த்தம். நீ வரலன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை எங்க இருந்து ஆண்டவரால் கொண்டு வர முடியும்? கல்லுகள்ல இருந்து கூட உருவாக்க முடியும். என்னமோ நீ நினைச்சுக்கிற ஒன்னாலதான் என் சீட்டே உட்கார்ந்துட்டு இருக்கு. இல்ல இல்ல, அவரால் தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். 4 பேருக்கு ஊழியம் பண்ண உடனே நம்மளுக்கு மனசுல ஒன்று பிசாசு சொல்லுவோம், பாத்தியா உன்னால தான் எல்லாம். தப்பு தப்பு தப்பு. எலியாவே ஓரமா உட்கார சொல்லிட்டாருங்க அவரு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வசனத்தில் ஆண்டவர் சொல்லி முடிச்சாரு. என்ன சொன்னாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தவனை ஏன் நம்மளுக்கு மன்னிக்க முடியல? நான் நல்லவங்க, இவன் எனக்கு மோசம் பண்ணிட்டான், இவனை நான் என்ன பண்ண மாட்டேன். ஏன்? இதனுடைய ஆரம்பம் என்ன? பெருமை தான். அடுத்தவனை மன்னிச்சு பாருங்க, அடுத்தவனை ஃப்ரீயா விட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்கிறதுல மாற்றமே இல்லை. மகிழ்ச்சியை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணி கொடுத்தாரு? மலை பிரசங்கங்கிறத ஒன்று செஞ்சார். இந்த பிரசங்கத்துக்கு ஈக்குவலான புதிய ஏற்பாட்டில் ஒரு பிரசங்கமே கிடையாது. கண்ணத்தை காமிச்சு சொன்னாரா, போ போ கிளம்பு போ, அடிச்சிட்டியா போ, நீ விட்டு மட்டும் பாரு,
அவனுக்கு அடிச்சதுனால சந்தோஷம் வரும்னு அவன் நினைச்சு தான் அவன் அடிக்கிறான். ஏன்னா அவன் யாருடைய விளைவா இருக்கா, எதனால நிறைஞ்சிருக்கான்? பெருமையில நிறைஞ்சிருக்கான். அவனுக்கு அது புரியல. விட்டு கொடுத்து மட்டும் நீங்க பாருங்களேன். அவன் அடிச்சுட்டு போனா இவ்வளவு சந்தோஷம் வருதுன்னா, விட்டு கொடுத்தோம்னா இவ்வளவு சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷத்துக்கு தான் நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த சந்தோஷம் வேணும்னு தான் நம்மளுக்கு நிறைய பொருள் வேணும், பணம் வேணும்னு நினைக்கிறோம். எதுவும் இல்லாமலே இவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரால் நம்மளுக்கு தர முடியும். எப்ப? ஆவியில எளிமை இருக்கும் பட்சத்தில். ஆவியில எளிமை இருந்துச்சுன்னா நம்ம விட்டு கொடுத்துருவோம். ஆவியில எளிமை இருந்துச்சுன்னா மன்னிச்சிருவான். சரிங்க, நானும் தப்பு பண்ணேன், என்ன ஆண்டவர் மன்னிச்சாரு, இவனும் தப்பு பண்ணான், போய் தொலை அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம். ஆவியில பெருமை இருக்கும் பட்சத்தில் விட மாட்டோம். நான் கரெக்டு, நீ தப்பு, இப்படின்னு சுற்றி சுற்றி வருவோம். எல்லாம் நீங்கள் போராடுவீங்க. என்ன இருக்காதுன்னா மனசுல மகிழ்ச்சி மட்டும் இருக்காது. இது எல்லாம் உங்களுக்கு வரும். நீ கரெக்டுன்னு ப்ரூஃப் பண்ணிடுவ, நீ அடுத்தவனோட பெஸ்ட்டுன்னு கூட ப்ரூஃப் பண்ணிடுவ, அடுத்தவனோட நீ மேன்மை ஆளுன்னு ப்ரூஃப் பண்ணிடுவ, எல்லாம் பண்ணிடுவ, மகிழ்ச்சி மட்டும் இருக்காது. இதெல்லாம் புரிஞ்சுதான் ஆண்டவர் அவர் லெவலில் ஒரு வார்த்தையை சொன்னார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களோடது. இங்க ஏன் பரலோகத்தில் இருக்க சந்தோஷத்தில் இருப்பான்னாரு. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பல வருஷம் எடுத்து ஆண்டவர் எனக்கு புரிய வச்சதான் நான் சொல்லியிருக்கேன். இது ஆரம்பம். உங்களுக்குன்னு ஆண்டவர் சில விஷயத்த புரியணும்னு வச்சிருந்தாருன்னா நீங்க போய் கேளுங்க அவர்கிட்ட. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு, எது இதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக புரிய வைப்பார். நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சி உள்ளவர்களாக ஆயிடுவீங்க. மனசில் என்ன இருக்கும்? முழுசாக சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். மனசில் மட்டும் நல்ல சந்தோஷம் இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் நினச்சதை விட 7 மடங்கு முன்னேறலாம். கஷ்டமே இருக்காது உங்களுக்கு. அது முன்னேறணும்னு அவசியம் இல்லை, அது ரெண்டாவது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விட 7 மடங்கு உயரலாம் மனசில் சந்தோஷம் இருக்கும் பட்சத்தில். இதுதான் அடிப்படை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சந்தோஷம் இருந்த வாழ்க்கை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோன்னா ஃபஸ்ட்டு இதை நம்பணும். நீ ஆண்டவர் சொன்ன பிரசங்கத்தை நம்ம நம்பணும், அதுக்கப்புறம் செய்ய முற்படணும். ஆண்டவர் உங்களுக்கு கரெக்டாக நடத்தி கொண்டு போவார். நீங்கள் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார்.